இருக்க ஒரு சின்ன நாட் வந்திருக்கும், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 4 ஹோல்ஸோட இந்த நாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பேபி வந்து கிக் பண்ணாங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா டைட்டாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து இந்த பியானோவுக்கு 2 நட்டு கொடுத்துருக்காங்களா, அந்த நட்டு வந்து இந்த ஹோல்ஸில் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடு அந்த சைடு வந்து 2 நட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா போட்டு திருப்பி விட்டிங்கன்னா டைட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ஹேங்கரில் வந்து இந்த ரேட்டில்ஸை வந்து சென்டரில் வந்து மிரரை வைக்கணும். அப்போ தான் பேபி வந்து ஃபேஸ் பார்க்குவாங்க. இந்த 4 ரேட்டிலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஜிம் செட் ரெடி ஆகிடுச்சிட்டு. இப்போ ஸோ இந்த ஜிம் செட் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணலாம். நியூ பார்ன் வந்து படுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க கை கால் உடம்பெல்லாம் வந்து ரொம்ப வலியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கை காலெல்லாம் உதச்சி விளையாடுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு டாய்ன்னு சொன்னாக்கா இந்த பேபி ஜிம் செட்டு தான். ஸோ நான் என் பேபிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்க அதை உடச்சி போடுற அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் பேபிக்கு வாங்கி கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல்